அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு தரப்பிலும் சரமாரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்த சில மணி நேரங்களில் அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஈரானின் தெற்கே உள்ள துறைமுக நகரங்கள் உள்ளிட்ட இராணுவ கட்டமைப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் 140 இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதன்படி ஜோர்டன், பஹ்ரைன், குவைத், கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. வளைகுடாவில் அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது.